அதிமுக ஆட்சிகள் இருள் சூழ்ந்து கிடந்த தமிழ்நாடு திமுக ஆட்சிகள் ஒளி வீசியபடி வளர்ந்து வருகிறது. அதிமுக கண்டன தீர்மானங்களுக்கு RS பாரதி பதிலடி. விசிகவிலிருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொள்வதாக திருமாவளவனுக்கு ஆதவ் அர்ஜுனா கடிதம். மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும் எனவும் உறுதி. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் சண்டை வராததே பெரிய விஷயம். திமுக குறித்த கண்டன தீர்மானங்கள் குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு கனிமொழி MP பதில். பாஜக ஆட்சியில் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை சாத்தியமா என்பது குறித்து தற்பொழுது அனுமானிக்க முடியவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று TTV தினகரன் பேட்டி. தாவேகவில் ஆரம்பத்திலிருந்து உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவி. புதிதாக வந்து பெரிய பெரிய காரில் வருபவர்களுக்கு பதவிகள் கிடையாது என புசி ஆனந்த் பேச்சு. மதுராந்தகம் ஏரியில் உபரி நீர் வெளியேறும் பகுதியில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவன் மாயம். தேடும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்புத் துறையினர். எக்காரணத்தை கொண்டும் திமுக கூட்டணியை விட்டு விலக மாட்டோம். விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. டங்ஷனுக்கான உரிமைகளை மத்திய அரசு ரத்து செய்யாவிட்டால் மேலூர் பகுதிகளில் உத்தரவு நகல் எரிப்பு போராட்டம். மதுரை MP சு வெங்கடேசன் அறிவிப்பு. அல்லு அர்ஜுனை தெலுங்கானா போலீசார் நடத்திய விதம் சரியில்லை. ஆந்திர மாநில முன்னாள் அமைச்சர் ரோஜா கருத்து. பெங்களூரு IT ஊழியர் தற்கொலை விவகாரம். அவரது மனைவி உட்பட 3 பேர் கைது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுர குமாரபச நாயக்க டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. பிரபல தபேலா இசை மேதை ஜாகிர் ஹுசைன் மருத்துவமனையில் அனுமதி. இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்காக சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சையத் முஷ்டாக் அலி கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது மும்பை. இறுதிப் போட்டியில் மத்திய பிரதேச அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.